சங்கராபுரம் அருகே பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்று உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கமலக்கண்ணனுக்கு 3 மகள்கள் மற்றும் ஒரு மகள் உள்ள நிலையில் சில வருடங்களுக்கு முன் அவரின் மனைவி உயிரிழந்தார். பின்னர் சிறுநீரக செயலிழப்பால் சிகிச்சை பெற்று வந்த கமலக்கண்ணனும் உயிரிழந்து விட்ட நிலையில் இறுதிச் சடங்கிற்கு கூட பணம் இல்லாமல் 4 பிள்ளைகளும் தவித்தனர். இந்நிலையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி கமலக்கண்ணனுக்கு இறுதிச் சடங்கு செய்து முடித்தனர். இது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் மூலம் 4 குழந்தைகளை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். தேவையான உதவிகளை செய்து தர மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தொலைபேசி வாயிலாக பேசிய முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் ஆறுதல் தெரிவித்த முதல்வருக்கு பெற்றோரை இழந்த லாவண்யா நன்றி தெரிவித்துள்ளார். எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் இப்போதைக்கு பர்மனெண்ட்டாக இல்லாமல் இப்போ தற்காலிகமாக எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் என் தங்கச்சிங்களோட படிப்புக்கும் என் தம்பியோட படிப்புக்கும் கவர்மெண்ட்டே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது போக எங்களுக்கு வீடும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை அறிஞ்சு எங்களுக்கு முழு சப்போர்ட்டாக நின்ன ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4 குழந்தைகளும் இனி நம் அரசின் குழந்தைகள் என்றும் அவர்களது எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். 4 குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க அவர்கள் வாழ்வில் முன்னேறிட திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்றும் உறுதி அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.